ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெருநாக்கு நம்ம கூவை செய்ய போகிறோம். கூவைன்னா காரைக்கால் ஸ்பெஷல். அதனால் 250 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். அதேமாரி 250 கிராம் சீனி எடுத்துக்கிறோம். இதை அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்குவோம். அதே 200 கிராம் சீனியை பொடி பண்ணி எடுத்துருந்தாச்சு. அதை இதில் சேர்த்துக்கோம். தேங்காய் பால் திக்காக ஒரு தேங்காய் தான் நல்லா கெட்டியாக பால் புழிஞ்சு எடுத்துருக்கு. இதில் கரைக்க நம்ம தோசை மாவு அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதான். கரெக்டாக இருக்க மாட்டேங்குது தோசை மாவு பதத்துக்கு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவு இருக்கும். ஒரு முட்டை இந்த ஒரு கிண்ணியில் 1 டம்ளர் மாவு எடுத்து பச்சை கலர் கலந்துக்கணும். என்ன கலர் வேணால் போட்டுக்கலாம், ஃபுட் கலர் தான் போட்டுக்கணும். சட்டியில் ஒரு சட்டி அழுவி வச்சுருக்குறோம். அதில் தான் இதை ஊற்றிக்கணும். நம்ம போடு, துணியை போட்டு இது மேலே ஒரு துணியை போட்டுடணும். அதில் வேர்வை தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் துணியை போட்டு நல்லா அழுத்தி இட்லி சட்டியை மூடி நல்லா கொஞ்சம் தீயை ஃபாஸ்ட்டில் வச்சுக்க வேண்டியதான். மஞ்சள் கலர் போட்டு மஞ்சள் ஒன்று கரைச்சி வச்சுருக்கோம். அதுலேயே ஆரஞ்சு கரைச்சி வச்சுருக்கோம். அது ஒன்று வெந்த பிறகு இதுதான் காரைக்கால் ஸ்பெஷல் கூவை. மாப்பிள்ளைக்கெல்லாம் பசியாரை வைக்கும் போது இந்த பசியாரையை கண்டிப்பாக வைப்பாங்க. பசியார் இதில் நம்ம பச்சை கலர் ஊற்றணும். நல்லா வெந்து வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். அது மேலே நம்ம இந்த மஞ்சள் கலர் ஊற்றி வேண்டியதான். அதேமாரி மறுபடி துணி போட்டு மறுபடி மூடி போட்டுற வேண்டியதான். இப்படி நல்லா மூடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பழ போதும். ஊற்றி வெந்துருச்சு. இதை ஆற வச்சு உங்களுக்கு ஆட்டும். அப்படிதான் உடைக்கணும். கூவை ரெடி. இதை பாருங்க, 3 கலர் வந்திருக்கும். மஞ்சள், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு. சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுதான் காரைக்கால் கூவை. சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.